ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம்.
ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்காக அந்த உண்மையிலே நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்ய சொல்லிக் கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பொறுமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் பொறுமை தேவைப்படுது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், ஒரு பிள்ளைக்கு ஒரு படிப்பு வரலைன்னா அதை கவனமாக கற்றுக்கொள்ளும். 1க்கு 2 தடவை, புரியல 1க்கு 3 தடவை. சொல்லுங்க ஆமே. செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களேன்னு யாக்கோபுடைய புத்தகத்தில் எழுதுறார். நிறைய பேருடைய வாழ்க்கையே பொறுமை இல்லாமல் கெட்டு போயிருக்கு. பொறுமை இல்லாத மனிதர்களுடைய வாழ்க்கை விவாகரத்தில் முடிஞ்சிருக்கு. எத்தனையோ பேர் பொறுமை இல்லாத மனிதர்கள் தொழிலில் நஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா போட்ட உடனே அவனுக்கு அப்படியே லாபம் லட்சமும் கோடியும் வராது. சொல்லுங்க இல்லையா. ஒரு தொழில் எப்போ தெரியுமா ஆசீர்வாதமாகும்? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு தொழில் எப்போ அது ஆசீர்வாதமாக லாபம் தரும் தெரியுமா? அந்த தொழிலில் நல்ல பேர் உண்டான பிறகு ஆசீர்வாதம் உண்டாகும். நிறைய பேருக்கு அதுக்கு தெரியறதே இல்லை. ஹோட்டல் வச்ச உடனே ஓகோன்னு ஓடாது. அது நல்லா இருக்குன்னு 4 பேர் சொல்லுவாங்க. சொல்லுங்காமே, இது நல்லா இருக்குப்பா, நியாயமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு ஒரு மனுஷன் போய் 10 பேர்கிட்ட சொல்லுவான். அவங்க தூரமாக இருந்தாலும் அங்கே வருவாங்க. எதுவுமே இப்படி தான். திடீர்னு இல்லை. நிறைய பேருடைய வாழ்வில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சொல்லுங்காமே, அவன் கடை வச்சுட்டு சும்மா தான் இருப்பான். மக்கள் கூட்டமாக தேடி போவோம். ஏதோ ஒரு கடையாக இருக்கலாம், ஒரு பேக்கரியாக இருக்கலாம், ஜவுளி கடையாக இருக்கலாம். ஒருத்தர் சொல்லாமல் அப்படி தேடி கரெக்டாக அங்கேயே போவாங்க. ஏன் அப்படி போகிறான்? அவன் நல்ல பேரை சம்பாரித்து வச்சுருக்கிறான். சத்தமாக சொல்லுங்காமே. பொறுமையாக இருந்திருக்கிறான். 50 வருஷம் 40 வருஷம் பொறுமையாக இருந்து நல்ல பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறான். குறைச்ச விலையாகவும் இருக்கும், நியாயமாகவும் இருக்குன்னு 2 காரியத்தை ஊர் புறான்னு சொல்லிகிட்டே இருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னும் சொல்லுவான், அவன்கிட்ட போயிடாதப்பா, கொலையை அறுத்துடுவான், அவன்கிட்ட தப்பி தவறி போனீங்கன்னா முடிஞ்ச கதை அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருப்பான். சொல்லுங்காமே, அவன்கிட்ட தப்பி தவறி போனீங்கன்னா உள்ளதை பூரா உருகிடுவான். அவன் இனிப்பாக பேசுவான், கொலையை அறுத்துருவான். அவன் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம சொல்லாமல் 2 விளம்பரமும் நடக்கும். சத்தமாக சொல்லுங்காமே. இது புரிந்து கொள்வர்கள் பாக்கியவான்கள். அதனால தான் வேதம் சொல்கிறது, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லது. பரிமள தைலம் தாங்க உள்ளதில் விலை கூடுனது. பரிமள தைலம் தான் விலை கூடுனது. அதை விட நற்கீர்த்தி. சொல்லுங்காமே. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற நல்ல பெயர், நல்ல மனுஷன்ப்பா, பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும். அவர் குடுகுடுப்பே கிடையாது, வாய்க்கு வந்து அடிக்க மாட்டார். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நம்பலாம். சொல்லுங்காமே. அவர் சொன்னால் நம்பலாம். நல்ல மனுஷன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நீதிமொழிகளில் சொல்றார், நல்ல மனுஷனுடைய நடைகள். அது என்ன? நிறைய பேர் சத்தியத்தை புரிந்து கொள்ற. நல்ல மனுஷனுடைய நடைகள் அவன் எடுத்து வைக்கிறான் பாருங்க. அடி ஆண்டவரும் சேர்த்து தன் கையை வச்சு நல்லா இருக்கட்டும்னு சொல்றார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் இட் ஷால் பி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு இருக்கு. அதை ஆண்டவர் உறுதிப்படுத்துறார். இட் ஷால் பி எஸ்டாப்ளிஷ்ட். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். துன்மார்க்கனுடைய வீட்டில் அநேக சாபங்கள் உண்டு. சத்தமா சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அது ரொம்ப டக்குன்னு வாசிட்டு போற விஷயம் கிடையாது. சொல்லுங்க ஆமென். அது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு வீட்டுக்கு பொருந்தும், ஒரு பிஸ்னஸ்க்கு பொருந்தும், ஒரு சபைக்கு பொருந்தும். இன்னைக்கு எத்தனை பாஸ்டர்களுடைய சபை ஒன்றும்லாம் போகுது தெரியுமா? திருடம் பண்ணுற வேலை. சபை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து ஏற்கனவே சபையாருடைய வீட்டுக்கு போய் கூட்டம் நடத்துகிறேன், நாங்கள் ஜெபம் பண்ணுறேன், நான் வியாதியை சுகமாக்குறேன், சாசம் வரட்டேன், ஏற்கனவே சபைக்கு போகிற வீட்டுக்குள்ளே போய் கலகம் பண்ணி அந்த பாஸ்டர் சரியில்லைன்னு போய் புரட்ட சொல்லி ஆரம்பத்தில் ஒரு 4-5 பேர் போவாங்க. சொல்லுங்க ஆமென். அப்புறம் நரியுடைய வேஷம் தெரிஞ்சிடும். இந்த நரி தான் வேஷம்னு தெரிஞ்சிடும். வேஷம் ரொம்ப நாள் நிற்காது. சொல்லுங்க ஆமென். பிறகு அந்த வீடு வெறுமையாய் போகும். அவனுடைய வேஷம் தெரிய வரும். ஏன்? கர்த்தருக்காக பொறுமையோடு காத்துரு, உட்காரு, ஜெபம் பண்ணு, கண்ணீர் வடி, உபவாசம் இரு, பாவிகள் ரட்சிக்கப்படணும்னு கிரயம் செலுத்து, உபவாசம் இரு. நான் எங்கே போகணும் ஆண்டவரே, என்ன செய்யணும் ஆண்டவரே? தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்த ஆளு இப்போ ஆண்டவர் ஊழியத்தை தொடங்குவார். சொல்லுங்க ஆமென். அப்படிதான் ஊழியம் வளரும்.
அதை விட்டுட்டு ஏற்கனவே இருக்கிற விசுவாசிகிட்ட போய் அந்த பாஸ்டரை பற்றி தப்பாக சொல்லி அங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 பேரை திருடி கொண்டு போய் ஒரு காலமும் உருப்படாது. அது பரலோகத்துக்கு போவானா அதுவும் தெரியாது. அநேகரை இடரல் உண்டாக்கின பாவத்தை அவனுக்கு சேரும். அநேகரை இடரல் உண்டாக்கி சபையை விட்டு வழி விலகி போக பண்ண பாவத்தின் தண்டனை தான் சேரும். வசனம் அப்படி தான் சொல்லுது. இடரல் உண்டாக்குறவன் கழுத்தில் எந்த கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். சொல்லுங்காமே. அப்போ ஊழியம், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், ஒரு வீடு கட்டப்படணும், ஒரு தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். சொல்லுங்காமே. வசனம் சொல்கிறது, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். ப்ளீஸ் லிசன். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த ஒரு வசனத்தை வைத்து அருமையாய் ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்படுது. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்காமே. அப்போ என்னிடமாய் சாய்றதுக்கே நமக்கு பொறுமை தேவை இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. நான் எத்தனையோ அலுவலகங்களை சந்தித்திருக்கிறேன். தாசில்தார் ஆஃபீஸுக்கு எத்தனையோ தடவை போயிருக்கேன், ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போயிருக்கேன், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்கேன், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்கேன். என்னுடைய பணி நிமித்தம் ஒரு பத்திரம் பதியணும், ஒரு ஏதோ பட்டா மாற்றணும், இந்த வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். சொல்லுங்க ஆமே. ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். 8 மணிக்கு காலையில் நான் ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க தாசில்தாருக்கு. அவர் உடனே ஐயா சாமின்னு எடுத்து எனக்கு பதில் சொல்கிறாரா, இல்லை ஆர்டிஓ பதில் சொல்லுவாரா, இல்லை கலெக்டர் வந்து 8 மணிக்கு அவசரமான வேலை இருக்கேன்னு ஃபோன் பண்ணி, சப் ரிஜிஸ்டர் யாருக்கோ ஒருத்தருக்கு 8 மணி 8:30க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஆமே அவசரமாக ஒரு சந்தேகம் சார், ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. 10 மணிக்கு வந்து வயலில் என்ன ஆஃபீஸில் வந்து பாரு, 10 மணிக்கு அங்கே ஆஃபீஸ் திறக்கும். அதுக்கப்புறம் வந்து நின்று ஐயா இருந்தாருன்னா விவரத்தை கேளு, அங்கே வந்து நில்லு, அது பியூன் நம்மளை உள்ள விடணும். கேட்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாருக்கும் அப்படி தானே? சொல்லுங்க ஆமே. எல்லாருக்கும் அப்படி தானே? ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? தேவனிடத்தில் போகும்போது சொல்லுங்க ஆமே, பொறுமை நமக்கு இருக்க மாட்டேங்குது. இன்ஸ்டண்ட்டாக இப்போவே இல்லை. ஒரு சாதாரண விஓவை போய் டக்குன்னு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். 8 மணிக்கு ஆஃபீஸ்க்கு 10 மணி தான் திறக்காங்க, வந்து பாருங்க அப்படிம்பா. 10 மணிக்கு தான் சார் எனக்கு டியூட்டி, 10 மணிக்கு வாங்க, நான் ஃபைலில் ஏதாவது உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன்னா சொல்கிறேன், 10 மணிக்கு இந்த இடத்துக்கு ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, அப்படி தான் சொல்லுவார். சொல்லுங்க அல்லேலூயா. சாதாரண விஓஓ, சாதாரண ஆரை, சாதாரணமாக கடைநிலை ஊழியர் 10 மணிக்கு ஆஃபீஸ் திறக்கும் சார், அங்கே வந்து பாருங்க சொல்கிறாரா? சொல்லுங்க அல்லேலூயா. மனதில் வைங்க, நம் தேவன் நம்ம உண்டாக்கின தேவன். சொல்லுங்க ஆமேன். தாயின் கர்ப்பத்தில் உண்டாக்கின தேவன் சர்வேஸ்வரன் சொல்கிறோம். அந்த எவ்வளோ பெரிய தெய்வ பக்தி நமக்கு இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னிடமாய் சாய்ந்து, என்னிடமாய் அப்போ எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளோ ஜெபம் பண்ணணும், எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளோ அவருடைய பாதத்தில் விழுந்து மன்றாடணும், எவ்வளோ ஜெபம் பண்ணணும், நம்மை நாமே எவ்வளோ ஆராய்ந்து பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம நாமே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டா ஆண்டவரே, உண்மையும் என்னையும் பிரிக்கிற வேதனை உண்டாக்குற வழி எனக்கு உண்டா தேவனே அப்படின்னு நம்ம எவ்வளோ ஆராய்ந்து பார்த்து அவருடைய பாதத்தில் விழுகணும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனம் 2ஆய் பிரிக்கிறது. நான் கர்த்தரிடத்தில் பொறுமையோடு காத்திருந்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் அந்த பொறுமையை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்னிடமாய் சாய்ந்து, என்னிடமாய் சத்தமாக சொல்லுங்க, என்னிடமாய். அது கூட நான் அதை தியானிக்கும் போது எனக்கு நினைவு வந்தது. ஒரு பெரிய கூட்டங்களில் முக்கியமான தலைவர் உட்காந்துருப்போம், பெரிய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஓடி போய் ஒரு சின்ன சிட்டையை கொடுக்கும்போது லேசாக அவர் சாய்ப்பார் காதை. பெரிய கூட்டம் சத்தம் அப்படி காதில் வந்து அவர் சொல்லுவார் சாய்ந்து. எனக்கு ஞாபகம் வந்து. சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணீரோட ஜெபம். அவர் அப்படியே சாய்றார். என்னமோ ஜெபம் பண்ணுறானே, உன் பிரச்சனை என்ன? சொல்லுங்க அல்லேலூயா. உன் வேதனை என்னன்னு அப்படியே சாய்றார். இதைத்தான் வேதனை சொல்லுகிறது. அந்த ஏழை விதவை நீதிபதிக்கு முன்பு வந்து 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 நிற்கிறான். அந்த ஏழை விதவை ஜன்னல்ல நீதிபதி நிமிந்து பார்த்தா அப்படி வந்து 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 அப்போ எப்போ பார்த்தாலும் நிற்கிறா. அப்போதான் சொல்லுகிறான் நியாயாதிபதி, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நான் நியாயம் செய்து முடிப்பேன். சொல்லுங்காமே. இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்து முடிப்பேன். அதுதான் என்னிடமாய் சாய்ந்து. சொல்லுங்காமே. அந்த விஷயம் தான் என்னிடமாய் சாய்ந்து. அப்போ முதல் வார்த்தை, கர்த்தரிடத்தில் நான் பொறுமையோடு காத்திருந்தேன். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனதில் வைங்க. வேதத்தில் இங்கே வாசிக்கிறோம் 40ஆம் சங்கீதத்தில் 6, 7, 8 வசனத்தில் வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு மனுஷனாய் அவதரித்ததை பற்றி சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். அதனால தான் வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்தில், இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, புஸ்தகச் சுருளில் பிதாவே என்னை குறித்து எழுதியிருக்கிறது. வார்த்தை மாம்சம் ஆவார், பாவமில்லாமல் பரிசுத்த ஆட்டுக்குட்டி வெளிப்படுவார். என்னை குறித்து புஸ்தகச் சுருளில் எழுதியிருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா சொல்லி வைத்திருக்கிறான், கன்னிகையின் வயிற்றில் அவர் பிறப்பார், அதிசயமானவர். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, புஸ்தகச் சுருளில் எழுதியிருக்கிறது. சொல்லுங்க ஆமென். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட, சங்கீதக்காரனை கொண்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். கடைசியாக இங்கே வாசிக்கிறோம், நன்றி ஆண்டவரே. நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. 16ஆம் வார்த்தையில், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை தேடுறதுனால தான் இங்கே வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு தொடக்கம் தான். நம்முடைய வீட்டில் தேடணும், அதிகாலையில் தேடணும். தேவனுடைய முகத்தை தேடி ஆராதனை செய்து அவருடைய வழிகளை நாடுகிறவர்கள் பாக்கியவான்கள். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக.
உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் தயவு செய்து சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு பழகி கொடுங்க. க்ளோரி டு காட், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பழகி கொடுங்க. நிறைய பிள்ளைகள் ஊமை பிள்ளைகளாக இருக்குது. நல்லா வாய் திறக்குது, முட்டைக்கும் கறிக்கும் ஐஸ்கிரீமுக்கும் கேக்குக்கும். ஒரு சின்ன காரியத்தில் சொல்லிக் கொடுங்க. சொல்லுங்க ஆமென். ஒரு ஏபிசிடி எழுதிட்டு வந்துட்டேம்மான்னு பேப்பர் கொண்டு வந்து ஆண்டவருக்கு மகிமைன்னு சொல்லு, அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிக் கொடுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லிக் கொடுங்க. இட்ஸ் வெரி குட் ப்ராக்டிஸ். நம்ம பிள்ளைகள் தன்னால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளை நீங்கள் கற்றுக் கொடுத்தா தான் அது வரும். சொல்லுங்க ஆமென். ஒரு கெட்ட வார்த்தை பேசு, பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு துஷ்ட பேச்சை வந்து பலார்னு ஒரு போட்டு போடுங்க. பள்ளிக்கூடத்துலேருந்து எதையாவது கற்றுக்கிட்டு வரோம், பலார்னு ஒரு போட்டு இது பேசக்கூடாது, இது கிறிஸ்தவர்களுக்கு தகுதி இல்லை, நம்ம இன்னைக்கு திருத்துங்க. சொல்லுங்க ஆமென். ஒரு வயசான ஒரு ஐயா கூப்பிடுவார், வீட்டில் ஒரு பாட்டி கூப்பிடும், அது கிடக்கு பெருசு அப்படின்னா அன்னைக்கு போடுங்க பலார்னு. அன்னைக்கு போடுறத மரணம் வரைக்கும் மறக்கக்கூடாது. அவன் பிள்ளைக்கு அதை கற்றுக் கொடுப்பேன். அது போது பெருசு, அது கிடக்குது கிளவின்னு சொல்லும்போது அன்னைக்கு போடுங்க, ஒரு போடு பளிச்சுன்னு போடுங்க, சுருக்குன்னு. கேட்குதா? சொல்லுங்க ஆமென். மரணம் வரைக்கும் அதை கைவிட மாட்டான். இப்படி பிள்ளைய தன்னால் வளர்க்குறது இல்லை, கற்றுக் கொடுத்து வளருங்க. இதை செய்யாதுன்னு சொல்லுங்க. இது தேவனுக்கு பிரியம், இது தேவனுக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி கொடுத்து வளருங்க. சொல்லுங்க ஆமென். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். பைபிள் சொல்லுது, ஒரு முதிர்ந்த வயது மனுஷனை பார்த்தா எழுந்து நில்லு, கற்றுக் கொடுக்குறார் ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்து வளருங்க. குறிப்பாக வாய்களை திறந்து ஜெபம் பண்ண பழக்குங்க. என்னுடைய பிள்ளை பாடணும், ஜெபம் பண்ணணும். ஊமை பிள்ளையை உனக்கு கொடுக்கல ஆண்டவர், ஊமையான பிள்ளை ஆண்டவர் உனக்கு கொடுக்கல. சொல்லுங்க ஆமென். வாயை திறந்து மொக்குன்னு மொக்கிறதுக்கு வாயை கொடுக்கல. கர்த்தரை துதி. இவர்கள் என் ஜனங்கள், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், இதற்காக நான் இவர்களை ஏற்படுத்தினேன். சொல்லுங்க ஆமென். ஒரு இடத்துக்கு போகும்போது பொண்ணு பார்க்க போனாங்க. மாப்பிள்ளை அந்த ஐயா சொன்ன, இந்த பொண்ணை ஜெபம் பண்ண சொல்லுங்க. அது ஜெபம் பண்ண தெரியாதுங்கிற சபைக்கு வருது. இந்த பொண்ணே வேணான்னு போயிட்டான். அது என்ன ஜெபம் பண்ணவே இல்லை, அது ஊமையாக இருந்திருக்கு. இவ்வளோ காலம் சபையில் இருந்து அதுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஊமையாக வந்து வேஷம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. நல்ல வேலையா இந்த பிள்ளை பொண்ணை ஜெபம் பண்ண சொல்லணும், அது பேங்குது. இந்த பொண்ணே வேண்டாம், இது போன சபையே சரியில்லைன்னு போயிட்டார். நல்லதுங்கிறேன் நான். சொல்லுங்க ஆமென். ஏன்னா வேடிக்கை நடத்துகிற இடமா சபை? கண்ணீரோட ஜெபிக்கிற இடம் தான் சபை. என் வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும். என் ஜெப வீட்டில் அழைத்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். சொல்லுங்க ஆமென். 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பேப்பரை மனப்பாடம் பண்ணி போய் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய சபையில் உனக்கு பாட்டும் தெரியாது, ஜெபம் தெரியாதுன்னா நீ தேவனை அலட்சியம் பண்ணன்னு அர்த்தம். தேவனை நீ அலட்சியம் பண்ணி வாழ்ந்திருக்கிற. வேதம் இப்படி சொல்லுகிறது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்கு மகிமைன்னு வாயத்திறந்து சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு மகிமை, என்னை ரட்சித்த தேவனுக்கு மகிமை, எனக்காய் ஜீவனை கொடுத்து என்னை மீட்ட என் ஆண்டவருக்கு மகிமைன்னு சொல்ல வெட்கப்பட்டா நீ கிறிஸ்தவன்னு சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்கு? என்னை மீட்டு என் ஆண்டவர் பரிசுத்த கர்த்தருக்கு மகிமைன்னு சொல்ல வெட்கப்பட்டா நீ கிறிஸ்தவன்னு சொல்ல என்ன நீதி இருக்கு? ஒண்ணும் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிற ரட்சிப்பு நான் விடுதலை. Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களா. 17ஆம் வசனத்தில், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாதையும். சொல்லுங்கடா பாருங்க, சதமா சொல்லுங்க ஆமென். என் ஆண்டவரே, என்னை விடுவிக்கிறவர் நீர் ஆண்டவரே, எனக்கு துணையாக இருக்கிற. இதெல்லாம் வாயத்திறந்து ஜெபம் பண்ணணும். எவ்வளோ இக்கட்டு, நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் பாரத்தை வைக்கிற கண்ணீரோடு வாயை திறந்து ஜெபம் பண்ணு. இது ஜெபம் தான் இது. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதம் செய்யாதே. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு